அதாவது அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் அந்த கட்சி ஜேவிபி கட்சி இலங்கை அபிவிருத்தி தடையாக இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அவரது தொழிற்சங்கங்கள், அவரது ஆசி சங்கங்கள் எல்லாம், வர்த்தக சங்கங்கள் எல்லாம், அல்லது அவர்கள் பல்கலைக்கழக சங்கங்கள் எல்லாம் வந்து தடையாக இருந்தார்கள். இன்று அப்படி அல்ல. அதனால தான் அபிவிருத்தி குறைந்தது. இன்று சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல விஷயம் அது ஒன்று. மறுபுறத்திலே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் தமிழ் போக்குவரத்து பிரதிநிதிப்படுத்தக்கூடிய இந்த மலையக மக்கள் தொடர்பாக, பெருந்தோட்ட மக்கள் தொடர்பாக ஒன்று சொல்ல வேண்டும். மலையக தமிழர்கள் என்ற ஒரு பதத்தை, பெயர் அடையாளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் சொல்லும் பொழுது எழுந்து நான் அவருக்கு கரகோஷம் எழுப்பி மண்டி தெரிவித்தேன், மகிழ்ச்சி தெரிவித்தேன். ஆனால் 1700 ரூபாய் சம்பளம் என்று சொன்னார்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு. அந்த சம்பளத்தை பொறுத்த வரையிலே அதுக்கு முன்னால் சொல்லிய தனியார் துறையினர் அந்த அவர்களது சம்மேளனம் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னார்கள். ஆனால் எங்களது தோட்ட தொழிலாளர் பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். ஆகவே சொன்னேன், தயவு செய்து அமைச்சரை அனுப்பி அவர் அழைத்து பேசி இறுக்கமாக சொல்லி ஏற்றுக்கொள்ள சொல்லிங்க சொன்னேன். அது மட்டுமல்ல, 10,000 வீடு திட்டங்களை நாங்கள் தான் பேசி பெற்றோம் இந்திய அரசாங்கத்தில். அதே போல ஸ்மார்ட் கிளாஸஸ் கடந்த அரசாங்கத்திலே அது பெறப்பட்டது. ஆகவே இந்த அரசாங்கம் புதிதாக ஒன்று பெறவில்லை. ஆகவே அந்த 10,000 வீடுகளையும் சரி, அந்த ஸ்மார்ட் கிளாஸ் விஷயங்களும் சரி, அதுக்கான கிரெடிட் எங்களுக்கு வேண்டும். ஆனால் பரவாயில்லை, செய்யுங்கள், செஞ்சு முடியுங்கள். ஆனால் காணி பிரச்சனை சம்பந்தமாக, வீடு பிரச்சனை சம்பந்தமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான ஒரு தீர்வுகள் தரப்படவில்லை. நல்லா தெரிகிறதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்த்து தெரிவிக்கிறோம் அவர்களுக்கு. முயற்சி செய்வோம், பார்ப்போம். வருஷ இறுதி வரையில் அவருக்கு அவகாசம். Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations campus. Your legal journey starts here.